ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, பெண்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு திட்டம் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்கீங்கன்னா, இல்லை சொந்தமாக ஏதாவது தொழில் செஞ்சு கெத்தா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அப்போ உங்களுக்காகவே தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து வச்சுருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் திட்டம். இந்த திட்டத்தில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க அரசு உங்களுக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் சும்மா, அதாவது மானியமாக கொடுக்குறாங்க. படிப்பு தேவையில்ல, அடமானம் தேவையில்ல, எந்த ஒரு கொலாட்டரும் தேவையில்ல. அது என்ன திட்டம், எப்படி வாங்குறது எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். ட்விஸ்ட்னா என்னென்னா, தமிழ்நாடு பெண்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். சுருக்கமாக சொன்னால் பெண்களை ஓனராக ஆக்குற திட்டம் சொல்லலாம். பெண்களை முதலாளி ஆக்கக்கூடிய திட்டம் தான் இது. இந்த ஸ்கீமுடைய முக்கியமான ஹைலைட் என்னென்னா, நீங்கள் தொடங்க போகிற தொழிலுக்கு 10,00,000 வரைக்கும் கடன் கிடைக்கும். இதில் உங்களுக்கு 25% பார்த்தீங்கன்னா மானியம் அரசு கொடுப்பாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா, அதில் 25,000 வரைக்கும் அரசு பார்த்தீங்கன்னா மானியமாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே கட்ட தேவையில்ல. அதிகபட்சமாக 2,00,000 வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். ₹10,00,000 தொழில்னா அதில் 2,00,000 பார்த்தீங்கன்னா மானியமாக கொடுத்துருவாங்க. சரி, இதுக்கு வந்து நான் எவ்வளோ முதலீடு பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். வெறும் 5% முதலீடு பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ₹1,00,000 பிஸ்னஸ்னால் நீங்கள் கையில் இருந்து போட வேண்டிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 மட்டும்தான். 5% வந்து உங்களுடைய பங்கு, 25% பார்த்தீங்கன்னா அரசு மானியம், மீதி இருக்க 70% வந்து பேங்க் லோனு. இதை நீங்கள் அப்புறமா சிறுக சிறுக கட்டிக்கலாம். முக்கியமாக இதுக்கு எந்த நிலமோ நகையோ அடமானம் வைக்க தேவையில்லை சொல்லிட்டாங்க. கொலாட்ரல் ஃப்ரீ. இதுக்கான வயது வரம்பு 18 இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பெண்கள் மற்றும் திருநங்கைகள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா படிக்கவே இல்லைனாலும் இது கவலைப்பட தேவையில்லை. படிப்பு ஒரு தடையே கிடையாது சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ண. வருமான வரம்பு கிடையாது. குறிப்பாக விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன தொழில் செய்யலாம் கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் ஐடியாஸ்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், ரியல் எஸ்டேட் இதை தவிர்த்து மீதி எல்லா தொழிலுக்கும் கடன் தருவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அழகு நிலையம், பியூட்டி பார்லர், அப்புறம் தையல் கடை, டெய்லரிங் யூனிட்டு, கேட்டரிங் சர்வீஸ், பேக்கரி, இட்லி மாவு அரைத்து விற்றல், பெட்டி கடை அல்லது மளிகை கடை, ஜிம்மு, யோகா சென்டர், இது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண நீங்கள் என்ன பண்ணோம்னா msmeonline.tn.gov.in இந்த வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டில் ட்விஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் அப்ளை பண்ணணும். இதுக்கான டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கொட்டேஷன், அதாவது நீங்கள் வாங்க போகிற மிஷின் அல்லது பொருட்களோடைய விலைப்பட்டியல், அது கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்களோ அதுக்கான பிளான் கண்டிப்பாக தேவை. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மாவட்ட தொழில் மையத்தில் இருந்து உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்புறமா 3 நாள் இலவசமாக பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ எல்லா லேடிஸுக்கும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. சும்மா வீட்டில் இருக்காமல் இந்த உதவியை பயன்படுத்தி சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுங்கள். மேலும் விவரம் தேவைப்பட்டால் உங்கள் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க டிஐசி ஆஃபீஸை போய் அப்ரோச் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது விஷயமா உங்கள் டவுட்டு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.